குற்றப்பரம்பரை சட்டத்தை வெள்ளைக்காரன் எங்கள் மீது நம் மீது சுமத்தினான். அவன் சுமத்த காரணம், வடக்கே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அதிகார எல்லையை விரித்து வருகிற போது தென்புலத்தில் நுழைவதற்கு இடையூறாக இருப்பது, எளிதாக மதம் சாதியாக பிளந்து போட்டு வந்த அவன் தமிழர் நிலத்திற்குள் நுழையும் போது தடுமாறுகிறான். எப்படி நுழைவது என்று யோசிக்கிறான். இந்த இடத்தில் எதிர்த்து எவனவன் மூர்க்கமாக போரிடுவான் என்ற பட்டியலை எடுக்கிறான். அதிலே முதலில் வந்தவது பிரமலை கல்லர், ஆதி தமிழ்குடி குறவர், வேட்டுவ கவுண்டர், இப்படி பல்வேறு சாதி பிரிவுகளை குடிப்பிரிவுகளை எடுக்கிறான். எல்லோரும் மீதும் குற்ற பரம்பரை சட்டத்தை திணித்து கைரேகை சட்டத்தை வைக்கிறான். காலை மாலை இருவேளையும் காவல் நிலையத்தில் வந்து கைரேகை வைக்க வேண்டும். அது கர்ப்பிணி பெண்ணோ, புதிதாக மனம் முடித்த இளம் தம்பதியரோ, வயது முதிர்ந்தவர்களோ கணக்கில்லை. பட்டியல் அடைத்து ஆடி மாடுகளை வைப்பது போல மான தமிழ் மக்களை மறவர்களை அடைத்து வைத்தான் வெள்ளைக்காரன். அந்த காலகட்டத்தில் அந்த கொடிய சட்டத்தை திணித்தான். வெள்ளைய ஏகாதிபத்தியத்தில் எதிர்த்து போராட எவருமில்லை. குரலற்ற மக்கள், முழுமையான கல்வியறிவு வந்து சேராத காலம், தவித்துக் கொண்டிருந்த காலத்தில் ஒருவன் எழுந்து போராடி கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்திலே பெரிய எழுச்சியை அந்த போராட்டத்திற்கு உருவாக்க முடியவில்லை. அப்போது தென்புலத்திலே ராமநாதபுரத்திலே நாங்கள் பிறந்த மண்ணிலே தெய்வ திருமகன் ஒருவன் பிறந்திருந்தான். வெளிநாட்டில் படித்துவிட்டு வந்த ஒரு இளைஞன் அங்கே போராடி கொண்டிருக்கிறான். கைரேகை சட்டத்தை மிக மிக பின்னாடித்தான் மறவர் மீது அந்த சட்டத்தை வெள்ளையன் திணித்தான். அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் கிளர்ந்து எழுந்து போராட தொடங்க, அந்த செய்தி உசலம்பட்டி பகுதியிலே போராடி கொண்டிருந்த தலைமையேற்றிருந்த அவருக்கு தெரிய வர, முத்துராமலிங்க தேவர் என்று ஒருவன் வந்திருக்கான், அவன் என்னுடைய வகுப்பு தோழன், அவரை அழைத்து கொண்டு வருவோம், அவன் படித்தவன், அவன் இந்த போராட்டத்துக்கு தலைமையேற்றால் சரியாக இருக்கும் என்று அழைத்து வந்து நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரை தலைமையேற்க வைத்து அவர் தலைமையிலே மக்கள் கிளர்ந்தெழுந்து போராட தொடங்கினார்கள். அந்த போராட்டம் வீரியம் பெற்றது. அப்போது அந்த தலைவன் தன் முன்னாடி திரண்டிருந்த இளைஞர் படையை பார்த்து சொன்னார், இப்படி தன்மானத்தை இழந்து காலை மாலை இருவேளையும் காவல் நிலையத்தில் சென்று கைரேகை வைப்பதற்கு பதிலாக உங்கள் கட்டை விரலை வெட்டி எறியலாம் என்று சொன்ன ஒற்றை காரணத்திற்காக அந்த தலைவனின் கட்டளைக்கேற்ப கட்டை விரலை வெட்டி எறிந்த வீர தமிழ் மக்கள் இளைஞர்கள் பல ஆயிரம் பேர் எழுச்சியுற்று கிளர்ந்தது அந்த வீரமிக்க போராட்டம். அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் நின்ற ஒரே தலைவன் நமது தாத்தா சிவானந்தம் மட்டும்தான் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, ஐயா பெரியார் அவர்கள் வைக்கத்திலே போய் அங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி வைக்கம் வீரர் என்று பட்டம் பெற்றார் என்று சொல்லி இன்று வரை வைக்கம் வீரர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரலாறு என்ன? காங்கிரஸ் கமிட்டியின், அன்றைய தென்மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்ததால் வைக்கத்திலே அங்கே இருந்த தலைவர் பெருமக்கள் போராடிய போராட்டத்திற்கு நீங்கள் போய் பங்கேறுகள் என்று கட்சியின் மேல் தலைமை சொன்னதனால் போய் பங்கேற்றார், அவ்வளவுதான். ஆனால் வைக்கம் வீரர் என்று அவரை பாராட்டி கொண்டிருக்கிற பெருமக்களே, இந்த மண்ணிலே எங்கள் மீது குற்ற பரம்பரை சட்டம் திணிக்கப்பட்டு கைரேகை வைக்கிற கொடுஞ்சட்டத்தை நாங்கள் சிக்குண்டு அதில் அனுதினமும் அவமானத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த போது அந்த போராட்டத்திற்கு, அந்த சட்டத்திற்கு எதிராக ஐயா பெரியார் அவர்கள் எழுதிய ஒரு கருத்து, பேசிய ஒரு வார்த்தை ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வேற ஒரு மாநிலத்தில் போய் அந்த மக்களின் மீது திணிக்கப்பட்ட சுமத்தப்பட்ட அவமானத்தை தொடத்தெறிய போராடி ஐயா பெரியார் அவர்கள் இந்த மண்ணிலே பெரும்பான்மையாக இருக்கிற தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட இந்த கைரேகை சட்டத்தை எதிர்த்து ஏன் ஒரு கண்டனம் இல்லை, ஏன் ஒரு கருத்தில்லை? அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக ஏன் ஒரு குரல் எழுப்பவில்லை? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? யாரிடத்தில்? அந்த கொடுஞ்சட்டத்தை எதிர்த்து போராடி அந்த மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரை சாதிய குறியீடாக மாற்றியவன் எவன்? யார்? அந்த கைரேகை சட்டத்தை செல்லாது என்று சட்டத்தை கையெழுத்து போட்டு மாற்றியவன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர்.
இது இரண்டுக்கு இடையிலே பெரியாரின் பங்களிப்பு என்ன இருந்தது? எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் தெய்வ திருமகன் இறந்து போனார். பெருமக்களே, இந்த நாட்டில் அதற்கு ஒரு இரங்கல், ஒரு வருத்தம் தெரிவிக்காத ஒரே தலைவர் பெரியார் அவர்கள் தான். எல்லா கட்சி கொடியும் அந்த தலைவனுக்கு மரியாதை செலுத்த அரைக்கம்பத்தில் பறந்த போது ஒரே வரி கொச்சி கொடிதான் அரைக்கம்பத்தில் பறக்கவில்லை. அது ஐயா பெரியார் அவர்களின் திராவிட கழக கொடிதான் என்பதை தமிழ் சமூக தம்பிதங்குகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கள் மீது திணிக்கப்பட்டு பட்டியலே அடைத்து வைக்கப்பட்டிருந்த இடம், அந்த இடத்தை எங்களுடைய தாத்தா இந்த மூக்கையா தேவர் இளைய சிறுமகன் 22 வயது இளைஞனை தன் காரிலே ஏற்றி கொண்டு செல்லுகிற போது, பாபா இங்குதான், இந்த இடத்திலேதான் நம்முடைய மக்களை, நம்மளுடைய கள்ளர் சமூக மக்களை இங்குதான் பட்டியல் அடைத்து வைத்தது போக வெள்ளைக்காரன் அடைத்து வைத்து கைரேகை வைக்க வைத்தான் என்று சொன்ன போது அந்த இளைஞன் சொன்னது, தேவரே நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள், எந்த இடத்தில் வெள்ளைக்காரன் நம்மை மக்களை அடைத்து வைத்து கைரேகை வைக்க வைத்தானோ அதே இடத்திலே கல்லூரி கட்டி படிக்க வைத்து நம் மக்களை கையெழுத்து போடுகிற மக்களாக மாற்றுவோம் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று தன் சொந்த நிலத்திலே 5 ஏக்கரை வித்துவிட்டு 5 லட்சம் ரூபாயை கொண்டாந்து தாத்தா மூக்கையார் தேவர் கையிலே கொடுத்து, இன்றைக்கு எங்களுடைய தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் பேரிலே உசிலம்பட்டியிலே இருக்கிற கல்லூரி இவன் கொடுத்த காசிலே கட்டப்பட்டது என்பதை தமிழ் இளம் தம்பிதகையினர் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி ஆகப் போவது என்ன இருக்கிறது? இந்த பழனி பாபாவை போற்றாது தமிழ் மகன் எனக்கு இந்த சீமானுக்கு ஈமான் இருந்து பயன் என்னடா? பயன் என்ன?